அது மாதிரி கார பணியாரமும் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்கு. இதுக்கு இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. பஞ்சு மாதிரி எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பணியாரம் தான் செய்ய போறோம். இந்த பணியாரத்துக்கு வந்து கார பணியாரமும் முட்டை பணியாரமும் செய்ய போறோம். இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான கார சட்னி ஒன்று செய்ய போறோம். இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வந்து இந்த 2 பணியாரமும் இந்த மாவு வச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இந்த மாவு வந்து சாதாரண இட்லி மாவு தான். நம்ம வீட்டில் எப்பயுமே அரைக்கிறது தான். நான் அரைக்கிற மாவுக்கு எப்பயுமே நான் உங்ககிட்ட வந்து மெஷர்மெண்ட்டு சொல்லுவேன். 7 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்துலேயே வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தனித்தனியாக நம்ம வந்து அரைச்சிடணும். அரைச்சி எல்லாம் ஒன்றா கலந்துட்டு ஒரு 7 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா நல்ல பந்து மாதிரி இட்லியும் வரும், ஊத்தாப்பம், தோசை, பணியாரம் எல்லாமே நல்லா வரும். ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி மாவு நம்ம அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த மாவு வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி பணியாரம் செஞ்சு காட்ட போகிறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கங்க. ஆனால் ஹோட்டல்லலாம் ஊற்றுறது கடலெண்ணெய் தான். உங்களுக்கு கடலெண்ணெயே அந்த ஒரு வாசம் வரும் பாருங்கள், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்ப்போம். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிடும். இதுலேயே பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ வந்து நமக்கு சாப்பிடும் போது காரம் வந்து ஜாஸ்தி தெரியாது. இதில் சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இது வதங்கும் போதே இதில் கொஞ்சமாக வந்து இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் வதக்கிடக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வதக்கிட்டிங்கன்னா தான் நம்ம பணியாரம் சாப்பிடும் போது நமக்கு வெங்காயம் நறுக்குன்னு வாயில் படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபைனலாக சேருங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இந்த சட்னிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பு சுவையாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு 12 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் 3 புளியங்கொட்டை சைஸுக்கு வெல்லம் சேர்த்துக்குவோம். இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்குவோம். பாதி இனுக்கு அளவுக்கு சேர்த்துக்குவோம். கலருக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காஷ்மீரி சில்லி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். குட்டி ஸ்பூன் இருக்கு இல்லையா, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நல்ல கலர் வரும். பாருங்கள், இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல காரமான நல்ல கலர்ஃபுல்லான காஞ்ச மிளகாய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது தக்காளி வந்து நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளியும் மீடியம் சைஸ் ஒரு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
பணியாரத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்க, இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி. பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. சட்னி சும்மா கலராக தகன்னு இருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையும் வலிச்சு இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது பச்சை வாசம்லாம் ரொம்ப வராது, ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. பாருங்கள், இப்போ வந்து முட்டை பணியாரமும் நார்மல் பணியாரமும் அதில் செய்ய போகிறோம். முட்டை பணியாரம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாவு அதில் நிறைய ஊற்றிக்குங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து கார பணியாரம் தாம்மா வேணும் அப்படின்னா நீங்கள் கார பணியாரத்துக்கு நிறைய மாவு வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இந்த முட்டை பணியாரத்துக்கு கொஞ்சம் வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இது கார பணியாரத்துக்கு இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். பாருங்க, இப்போ இதுக்கு வந்து நம்ம 2 முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இந்த வெங்காயம் இந்த முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ முட்டை பணியாரத்துக்கு கலந்து வச்சிட்டோம். இப்போ கார பணியாரத்துக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ கார பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். பணியாரத்துக்கு நல்லா வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சட்டையும் காஞ்சிருச்சு. இப்போ பாதி அளவுக்கு நம்ம வந்து இந்த மாவு ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். பாருங்க, சட்னி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பணியாரமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சட்னி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா முருகெல்லாம் சூப்பராக நல்லா வந்திருக்கு. இப்போ வாங்க இதை எடுத்துடலாம். நல்லா இட்லி மாவில் செஞ்சாலுமே பணியாரம் வந்து அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான கார பணியாரம் குண்டு குண்டுன்னு நல்லா சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ வந்து முட்டை பணியாரம் செஞ்சிடலாம். எண்ணெய் நெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கணும். ஸ்லோவாக வச்சுட்டு இதில் கொஞ்சம் பாதியாக ஊற்றிக்கலாம். ஏன்னா முட்டையில் போடுறோம் போது நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள், இப்போ முட்டை பணியாரம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பாருங்க, சூப்பராக முட்டை பணியாரம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி சூப்பராக வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அது மாதிரி கார பணியாரமும் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்குது. இதுக்கு இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, பஞ்சு மாதிரி எப்படி இருக்குன்ட்டு.
ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு முட்டை பணியாரமோ அது மாதிரி கார பணியாரமோ செஞ்சுட்டு கார சட்னியும் இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.